ஆச்சாரிய நிட்டை என்பதை எந்த அளவுக்கு ராமானுஜர் கடைபிடித்தார்னா, ஒரு சமயம் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலே அப்படியே வீதியில தீர்த்தமாடிட்டு சிஷ்யாலோடு நடந்து வருகிறார். எதிரே ராமானுஜருடைய ஆச்சாரியனான பெரிய நம்பிகளும் எழுந்துருள்கிறார். ராமானுஜர் ஆச்சாரியன் பெரிய நம்பி வராருங்கவும் அவரை சேவிக்க தயாரானார். ஆனா அதற்கு முன்னாடி பெரிய நம்பி ராமானுஜரை விழுந்து சேவிச்சு நமஸ்காரம் பண்ணிட்டார். ராமானுஜர் என்ன பண்ணார், அப்படியே கை கூப்பிட்டு நகர்ந்து அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஆஹா, அல்வா சாப்பிடுற மாதிரி நிறைய பேருக்கு நியூஸ் கிடைச்சுடுத்தே, ஆச்சாரியன் பெரிய நம்பி சிஷ்யராகிய ராமானுஜரை விழுந்து சேவிச்சுட்டார். உடனே பத்திரிகையாளர்கள்லாம் பெரிய நம்பிட்ட போய், என்ன சுவாமி இது, உங்க சிஷ்யரை நீங்க விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டீங்களே, ஏற்கனவே ராமானுஜர் ராமானுஜர்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க, இதுல நீங்க வேற அவரை விழுந்து நமஸ்கரித்தால் இன்னும் இது சில சர்ச்சைகள் ஆகாதா அப்படி எல்லாம் கேட்டாலாம். பெரிய நம்பி ஒரே பதில் சொன்னாராம், ராமானுஜர் நடந்து வரும் தோரணையை பார்த்தேன், எங்க ஆச்சாரியன் ஆள வந்தாரே வருவது போல் இருந்தது, சேவிச்சுட்டேன்ட்டார். அப்ப இங்க அதுக்கு மேல கேள்வி கேட்க முடியல. உடனே அவள்லாம் ராமானுஜர்கிட்ட வந்தா, உங்க ஆச்சாரியன் பெரிய நம்பி உங்களை விழுந்து சேவிச்சுட்டாரே, இது நியாயமா? அத்தோடு நீங்களும் ஐயோ சுவாமி அபச்சாரம், நீங்க என்ன சேவிப்பதா அப்படி இப்படின்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு கை கூப்பிட்டு போறீங்களே, இது எப்படி? இதை பற்றி பலரும், யாரும் ஒன்றும் பேசல, அவளே கேட்டா பலரும் தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இதுதான் ரொம்ப ஹாட் நியூஸா இருக்கு, என்ன இப்படி பண்ணிட்டீங்களா? ஒரு சிலர் சொல்கிறார்கள், சில பேர் நம்மளை விசாரிக்கும் போதே ஒரு சிலர் இப்படி எல்லாம் பேசிக்கிறான்பா, அந்த ஒரு சிலர்ங்கிறவா நம்மளை விசாரிக்கிறவா தான், வேற யாரும் கிடையாது, அது மாதிரி ஒரு சிலர் பேசிக்கொள்கிறார்களே அப்படின்னு கேட்டார்கள். ராமானுஜர் சொன்னாராம், ஒரு விஷயம், எங்க ஆச்சாரியன் விழுந்து சேவிச்சாருங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், இப்ப நான் போய் இல்ல இல்ல எழுந்திருங்கோ எழுந்திருங்கோ அபச்சாரம் ஏதாவது சொல்லிட்டா அவர் சேவிச்சதை அடியன் அங்கீகரிச்சதா ஆயிடும். அவர் பாட்டுக்கு சேவிக்கிறார், அடியன் பாட்டுக்கு போறேன்னு போயிட்டேன்னா அவர் யாவ சேவிச்சாரோ அவர் திருவுள்ளம்னு விட்டதாயிடும். ரெண்டாவது ஒரு விஷயம் ராமானுஜர் சொன்னார், அவர் அடியனுக்கு ஆச்சாரியன், அடியன் அவருடைய சிஷ்யன், ஆச்சாரியன் இஷ்டப்படி சிஷ்யனை என்ன வேணாலும் பண்ணலாம், அவர் என்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் ஏன்னு நான் கேட்க மாட்டேன், விழுந்து சேவிச்சாலும் ஏன்னு கேட்க மாட்டேன், எங்க ஆச்சாரியன் கிட்ட வழக்காக இருப்பேன். ஆச்சாரியன் சேவிக்கணும்னு திருவுள்ளம் கொண்டார்னா அதை தடுப்பதற்கு இந்த சிஷ்யனுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா, அப்ப இது எவ்வளவு உயர்ந்த ஆச்சாரியன் இட்டை பாருங்கள். ஆச்சாரியன் அடியனை எப்படி வைக்கிறாரோ அப்படியெல்லாம் இருப்பேன், இன்னைக்கு ஏதோ சேவிக்கிறாருங்கிறதுக்காக சொல்லல, நாளைக்கு இதே ஆச்சாரியன் வெட்டி போட்டாலும் அவருடைய திருவுள்ளம் என்று இருப்பேன்னாராம். அப்ப அந்த ஆச்சாரிய பக்தி என்பதுதான் நம்மை காக்கும் என்பதை பெரிய நம்பிக்கை சிஷ்யராக இருந்து வாழ்ந்தே காட்டி உலகியல் உள்ள எல்லாருக்கும் சொன்னார். அதுக்காக ஆச்சாரியன் நம்மளை வெட்டுவார்னு அர்த்தம் இல்லை, ஆச்சாரியன் வைத்தபடி நாம் வாழ்ந்தால் நமக்கு முக்தி கிடைக்கும், பகவான் உகப்பான்ங்கிறத புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னாரே அந்த ராமானுசன் எம் உறுதுணையே, அந்த ராமானுசர் தான் எம் எங்களுக்கெல்லாம் உறுதியான துணையாக இருந்து இந்த ராமானுஜாச்சாரியர் என்ற ஆச்சாரியன், இந்த உத்தாரக ஆச்சாரியன் இவர்தான் எம் துணையே, உறுதியான துணையாக இருந்து நம்மை வைகுண்ட லோகத்திலேயே சேர்க்கிறார் என்று ராமானுஜர் பெருமையை இந்த பாட்டில் காட்டுகிறார்.